நம்ம வீட்ல சமைக்கும்போது தீக்காயம் ஏற்படும்போது நிறைய பேர் பண்ணக்கூடிய சில தவறுகள். உடனடியாக என்ன பண்றீங்க அப்படின்னா கோகனட் ஆயில் அப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி எக்கோட ஒயிட் அப்ளை பண்ணுவாங்க. தென் ஐஸ் கியூப் வைக்கிறது, தென் பட்டர் அப்ளை பண்றது. இந்த மாதிரி விஷயங்கள் தயவு பண்ணி பண்ணக்கூடாது. இது பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு பிளிஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு அந்த wound பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னா எது பண்ணணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு தீக்காயம் பட்டுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் மைல்டா இருக்குது அப்படின்னா தயவு பண்ணி 20 மினிட்ஸ் நார்மல் கோல்டு வாட்டர்ல டிப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு என்ன பண்ணுங்கன்னா அலோவேரா ஜெல் அந்த வூண்ட்ல நீங்க வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பிளிஸ்டர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே ஃபார்ம் ஆகாது. எதனாலன்னா உங்களுக்கு அலோவேரால ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்கிறனால அந்த வூண்டை ஈஸியாவே உங்களுக்கு ஹீல் பண்ணும். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு தீக்காயம் பட்டதுன்னா இமீடியட்டா நல்ல சுத்தமான பனி இருந்தது அப்படின்னா தாராளமா நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கனால உங்களுக்கு அந்த பிளிஸ்டர்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகாது. எதனால சொல்றேன் அப்படின்னா பனியில நேச்சுரலாவே ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமா இருக்கிறனால அந்த வூண்டை ஈஸியாவே உங்களுக்கு ஹீல் பண்ணிரும்.